எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்க தேவன் தந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி. இன்னைக்கு கொலோசியர் நிருபத்துல 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சு நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கொலோசியர் 2:18 தமிழ்ல வாசிங்களேன். கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இங்க ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். மாயமான தாழ்மையில் விருப்பமுற்று அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு தாழ்மையில மாயமான தாழ்மை அப்படின்னா அப்ப உண்மையான தாழ்மை என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரிக்க 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 12வது வசனத்துக்கு இருப்போம். 1 பேதுரு 5:12 உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் நிலைத்திருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தும்படிக்கு நான் இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதியிருக்கேன், சுருக்கமா எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த 2 இடத்துல நம்ம பார்க்கறது என்னன்னா, அங்க ஒரு மாயமான தாழ்மை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மெய்யான தாழ்மை, ட்ரூ ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது இருக்குங்கிறதையும், இங்க மெய்யான கிருபை தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப பொய்யான கிருபைன்னு ஒண்ணு இருக்கிறதையும் நாம உணர்ந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல இது மாதிரியான சத்தியங்களை நாம நல்லாவே தெரிந்திருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அதை தியானிக்கிறது அவசியம் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இன்னைக்கு நீங்க இந்த கடைசி காலம் நெருங்க நெருங்க சத்தியத்தை புரட்டுகிறவர்கள் தவறான உபதேசங்களால ஜனங்களை தங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ள ஒரு வித்தியாசமான காரியங்களை போதித்து தங்களுக்கு வெளிப்பாடு அல்லது புதிதாக எதையோ அவர்கள் கண்டுபிடித்தது போல வித்தியாசமான காரியங்களை பேசும் பொழுது அதை கேட்கவும் அதிலே மோசம் போகவும் நிறைய ஜனங்கள் இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். யூடியூப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தொழில்நுட்பம் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நாம் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்றோம். ஆனா அதே தொழில்நுட்பம் யூடியூப் போன்ற காரியங்கள் இன்னைக்கு தவறான உபதேசங்களையும் ஜனங்கள் கேட்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. எந்த ஒரு உபகரணமும் எக்யூப்மெண்ட், இப்போ டிவி அல்லது மீடியாக்கள் நன்மைக்கும் உபயோகப்படுத்த முடியும், தீமைக்கும் உபயோகப்படுத்த முடியும். அதே மாதிரி நற்காரியங்களுக்கும் உபயோகமா இருக்கு. அதாவது துன்மார்க்கமான அல்லது மோசமான கள்ள உபதேசங்கள் பரவுவதற்கும் கூட அது வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. அப்ப அதை உபயோகிப்பவர்களும் அதை பயன்படுத்துகிறவர்களும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு. இப்ப பாருங்க, தேவனுடைய இரக்கத்தினால தேவன் நமக்கு நல்ல மாதிரியான உண்மையுள்ள தேவ மனிதர்களை நமக்கு மாதிரியாகவும் சரியான உபதேசத்தை தந்து நாம சத்தியத்தை நன்றாக விளங்கி கொள்வதற்கும் நிறைய வழிவாசலை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கணும், கவனிக்கணும் அப்படின்னா, நீ கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இப்ப சினிமா பாட்டு மாதிரி கிருபை கிருபைன்னுலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே கிருபை தான் அப்படின்ட்டு. இல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எல்லாருமே எல்லாமே ஒண்ணுதான், அவங்க பேசுற கிருபையும் நம்ம சொல்ற கிருபையும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால இந்த தாழ்மை, மெய்யான தாழ்மை எது, அந்த தாழ்மைன்னா அது எப்படி இருக்கும், மெய்யான தாழ்மையினுடைய முடிவு அல்லது விளைவு என்ன, மெய்யான கிருபைன்னா அது என்ன, அது நம்மளை எப்படி கொண்டு போகும், பொய்யான கிருபை அதுனா என்ன, இதுகளை குறித்து கொஞ்சம் தியானிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு தாழ்மை அப்படின்னா அதுல மாய்மாலமான தாழ்மை அல்லது மாயமான தாழ்மை அல்லது பொய்யான தாழ்மைன்னு என்னன்னா, அது நம்மை மையமாக கொண்டு
நம்மை தாழ்த்துவது போல உயர்த்துவது. எப்படின்னா அது தோற்றத்துல பாத்தீங்கன்னா தாழ்மையே தெரியும். அதனாலதான் அது மாயமான தாழ்மை, மாய்மாலமான தாழ்மைன்னு சொல்றோம். ஆனா அது தன்னை உயர்த்துகிறதா இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தேவனுடைய சமூகத்துல 21 நாள் உபவாசமா இருந்து விழுந்து கிடந்தேன் அப்படின்னு. பாத்தீங்கன்னா 21 நாள் இருந்தேன், 7 நாள் இருந்தேன், ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தேன், உபவாசித்தேன். அதெல்லாம் எதுக்காக சொல்றாங்க? ஆண்டவர் வந்து உபவாசிக்கிறது வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னார். ஒரு மனுஷன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சா அதுதான் மெய்யான தாழ்மை. அது வெளியே தெரிய வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ உபவாசிக்கிறத ஒரு மனுஷன் விளம்பரப்படுத்தினா என்ன அர்த்தம்? அது பொய்யான தாழ்மை. ஏன்னா இட் இஸ் செல்ஃப் அஃபீஸ்மெண்ட், தன்னையே வந்து உயர்த்துகிற செல்ஃப் சென்டர்னஸ். அப்ப மெய்யான தாழ்மை என்பது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மெய்யான தாழ்மைக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கிறார். அவர் தான் மத்தேயு 11:29 ஆண்டவர் சொன்னாரு, ஐ ஆம் ஹம்பிள் அண்ட் ஜென்டில், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், நீங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுல 27வது வசனம் மத்தேயு 11:20 பாத்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றையும், நான் ஏற்கனவே கூட இங்க இதே பிளாட்ஃபார்ம்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், என்னன்னா தேவன் எல்லாவற்றையும் சகல அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருந்தார். 27வது வசனத்துல வாசிங்க. 11:27 முதல் பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். இப்ப பிதா வந்து சகலத்தையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் என்று அவர் சொல்கிறார். அப்படி எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் அவர் செய்ய முடியும். ஆனாலும் கூட நாம யோவான் 5:19, 30 அந்த வசனங்கள்லாம் படிச்சு பார்த்தோம்னா, பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று அவர் தாமாக எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தாழ்மை. நம்ம இடத்துல அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் கூட நம் இஷ்டத்துக்கு அதை செய்யாம அந்த அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனிடத்துல கேட்டு கேட்டு செய்யறது. கேட்காம செய்யலாம், ஏன்னா அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நமக்கு வந்து சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு அநேக காரியங்கள்ல. அந்த சுயாதீனத்தை வந்து நம்ம துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டுராமல், நம்ம சுயாதீனம் இருந்தாலும் கூட ஆண்டவரே நீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா அப்படின்னு சொன்னார். லூக்கா 22:42 வாசிக்கிறோம். அப்ப என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி அப்படின்னு ஏன் சொல்றாரு? அப்படின்னா நாம நம்மளுடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது we trust in ourselves, நம்மிடத்திலே நாம நம்பிக்கை வைக்கிறோம். பெருமை உள்ளவர்கள் தங்கள் பேர்ல, தங்கள் திறமையின் பேர்ல, தங்கள் நீதியின் பேர்ல, தங்களுக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமம், பணம், வசதி, செல்வாக்கு அதன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. they trust in themselves. ஆனா தாழ்மை உள்ளவங்க அது எதுவுமே உதவாக்குற தேவன் தான் எல்லாம் வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஒண்ணு செய்யும் போது we are proud. எனக்கு தெரியாத ஆண்டவரே, யூ நோ பெட்டர் தென் மீ, ஐ நோ பெட்டர் தென் காட். என்னை நான் தேவனை எனக்கு தெரியும் அப்படின்னா நான் தேவன்கிட்ட போய் எது கேட்கணும்? நம்ம கேட்க மாட்டோம். நாம நினைக்கிறோம், இப்ப எனக்கு தெரியாது, இது எனக்கு நல்லதா இது கெட்டதா, நான் இப்படி போகலாமா போகக்கூடாதா, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நாம வந்து தேவனை சார்ந்து வாழும் பொழுது நாம என்ன அக்னாலேஜ் பண்றோம், அறிக்கையிடுறோம் அப்படின்னாக்கும், லார்ட் யூ நோ பெட்டர் தென் மீ, நீங்க எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருக்கீங்க, அதனால நீங்க எனக்கு ஆண்டவராக இருந்து என்னை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், அவர் என்னை ஆளுகிற அதிகாரம் பெற்றோர்னு அர்த்தம். he has to lord over me. அவர் தான் என்னை ஆண்டு வழி நடத்த வேண்டும். அப்பதான் ஆண்டவருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றீங்க, ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாரு. அப்ப இன்னைக்கு ஜனங்கள் வந்து தாங்கள் திட்டமிடுகிறதை நிறைவேற்றுவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று நினைக்கிறார். உலகத்தில் உள்ளவங்க அதான் செய்யறாங்க. இன்னென்ன காரியங்களெல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணீங்கன்னா நான் உனக்கு கோயில் கட்டி பாஷம் வைக்கிறேன், அல்லது நான் வந்து ஆட்டை பழியிடுறேன், மாட்டை பழியிடுறேன் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. அப்படின்னா they want a God which can do whatever they like. அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை நிறைவேற்றி தருவதற்கு ஒரு தெய்வம் வேண்டும். அப்ப அவங்க வந்து அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமிஷன் பேசிஸ்ல பேசிக்கிறது மாதிரி ஒரு அக்ரிமெண்ட், மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நீங்க இதை செய்யுங்க அதை செய்யறேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு ஜனங்கள் இருக்காங்க. ஆனா நாம ஆண்டவரே எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியாது, அதனால
உங்களுடைய நாமத்துக்கு எது மகிமையை கொண்டு வரும், எது உங்களுடைய சித்தம், அதை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் அதை செய்றேன் அப்படின்றதுதான் தாழ்மை. அப்ப உண்மையான தாழ்மைங்கிறது வந்து எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் இருந்தாலும் தன் இஷ்டத்துக்கு ஒன்றை செய்யாமல், தேவனே நீங்க சொல்லுங்க நான் செய்றேன் அப்படின்னு அவரை மேலான அதிகாரம் உள்ளவரும் வல்லமை உள்ளவரும் எல்லாம் அறிந்தவருமாக நம்ம மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறோம். தட் இஸ் ரியல் ஹியூமிலிட்டி. அப்ப இந்த உண்மையான தாழ்மைக்கு மாயமான தாழ்மை என்னன்னா, மாயமான தாழ்மைங்கிறது ஒரு நெகட்டிவ் எஸ்டிமேஷன், அதாவது டீவேல்யூவிங் எஸ்டிமேஷன். நம்ம வந்து ரொம்ப தாழ்த்தி, அதாவது நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு குப்பை அப்படின்னு இருக்கிறது கூட இல்லைன்னு சொல்றது. அது அப்படி இல்லை. உண்மையான தாழ்மை என்னன்னா a honest estimation before God. that means தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி நம்மளை பார்க்கிறது. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. அப்ப ஹானஸ்ட் எஸ்டிமேஷன்ங்கிறத ரியல் ஹியூமிலிட்டி. நம்மளை வந்து எதிர்மறையா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே அந்த ஃபீலிங்கோட நம்ம சொன்னோம்னா தட்ஸ் கரெக்ட். ஆனா உண்மையிலேயே அப்படி சொல்லாம நாம வந்து ஒரு மாய்மாலமா டு கிவ் அன் இம்ப்ரெஷன், அது மாதிரி ஒரு கருத்தை அல்லது ஒரு அபிப்பிராயத்தை பதிவு செய்வதற்காக ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதை கூட்டி குறைச்சு பேசுறது. சோ இது வந்து உண்மையான தாழ்மை கிடையாது. உண்மையான தாழ்மை எப்பொழுதும் கீழ்ப்படிதலோட இருக்கும். உதாரணத்துக்கு வச்சுங்களேன், மத்திய எழுதின சுவிசேஷத்துல 21வது அதிகாரம், அங்கே வந்து 2 மனிதர்களை குறித்து, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க 2 பேரை குறித்து ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. மத்திய 21:30 வாசிங்க. 28ல இருந்து கூட வாசிக்கலாம். 28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். போதும். இந்த உதாரணத்துல 30வது வசனம் பாத்தீங்கன்னா, போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தாழ்மையா தெரியும். ஒரு மனுஷனை கூப்பிட்டு ஒரு வேலையை நீங்க செய்யுன்னு சொன்னா அவர் வந்து ரொம்ப பணிவோடு கூட செஞ்சிருங்க, ஆகிட்ட பார்க்கலாம், ஆகிட்ட செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நமக்கு பார்க்க இட் அப்பியர்ஸ் as if it is very humble, இல்லையா? ரொம்ப தாழ்மையா நமக்கு தெரியுது என்னன்னா அவங்ககிட்ட வந்து போயிடுறேன் அப்படின்ட்டு. ஆனா அப்புறம் என்ன செய்யணாக்கும் போகல அவன். ஆனா நமக்கு பார்க்க அவன் ரொம்ப தாழ்மையா சொன்னது போல இருக்கு. இன்னொருத்த முதல்ல வந்து எனக்கு போக முடியாதுன்ட்டான். ஒருவேளை எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பான், அல்லது வேற ஏதாவது காரணம் சொல்லியிருப்பான். அவனே ஒரே வார்த்தையில் இங்க எழுதியிருக்கேன்னாக்கா நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். பட் அப்புறம் வந்து அவன் உணர்வடைந்து வருத்தப்பட்டாங்க எழுதியிருக்கு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஹி ரெக்ரெட்டட் இட் அண்ட் வெண்ட் அப்படின்னு இருக்கு. அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் போயிட்டான். இப்ப அந்த முதல் நபரை குறித்து நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், அவன் ரொம்ப பெருமையுள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனா ஃபைனலா அவன் செஞ்சுட்டான். இன்னொருத்தனை குறித்து என்ன நினைப்போம், ரொம்ப தாழ்மையான ஆளுன்னு நினைப்போம். ஏன்னா அவன் சொன்ன உடனே வந்து ஐயா நான் செஞ்சிடறையா அப்படின்னு சொல்லுவான். இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து இப்படிப்பட்ட தந்திரசாலிகள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா உடனே கண்டிப்பா செஞ்சு தரேன் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான். நீங்க ஏதாவது சொல்லுங்க, அப்படியே உங்களை அப்படியே மனசை தொடர மாதிரி பேசிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பவே தெரியும் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு வந்து யார் திறமைசாலி என்று போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால், பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, அவர்கள் ஏன் அப்படி பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க, அவர்கள் அடைய வேண்டியதை அவர்கள் அடைந்து கொள்ளும்படிக்கு. தானியல் ஒரு வசனம் இருக்கும், கடைசி காலத்துல ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்கும், உங்களுக்கு உதவி செய்யறது போல வருவாங்க, பட் ஏன் அவங்க வர்றாங்கன்னா only to take advantage of you அப்படிம்பாங்க. உங்களை வந்து அவர்களுக்கு சாதகமாக்கி கொள்வதற்காக தான் உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல் அவர்கள் நடிக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவர்கள் செல்ஃப் சென்டர்ட், சுயநலம் உள்ளவர்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் வந்து ஏன் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க, செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சா கூட ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு பதவி அடையணும் அப்படின்னா அநேகம் பேருடைய வாக்குகள் தேவை. அதுக்கு வந்து அவங்களை பிரியப்படுத்துறது மாதிரி என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் எஸ் எஸ்ன்னு சொல்லிடுது. அவங்க ரொம்ப நல்லவங்களை போல தெரியும்.
ஆனா உண்மை என்னன்னா அவங்க நல்லவங்க கிடையாது. தே ஆர் செல்ஃப் சென்டர்ட் பீப்புள். யார் முடியாதுன்னு சொல்றாங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, முடிஞ்சா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்மையா சொன்னா நமக்குலாம் பிடிக்காது. நம்ம யாருமே என்னன்னாக்கும், நம்ம கேட்கும் போது ஆமான்னு சொல்லணும், சரின்னு சொல்லணும். அது நம்ம முகஸ்துதியே விரும்பி அவங்க ரொம்ப பிரியமா பேசும்போது நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, எவ்வளவு கேட்ட உடனே பாத்தீங்களா சரின்ட்டாருன்னு. ஆனா அப்புறம் நீங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போய் இப்படி சொன்னீங்களேன்னு கேட்டா, அன்னைக்கு சொல்றதுக்குன்னு ஒரு ரெடி பதில் அன்னைக்கு முன்னாடியே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நமக்கே நல்ல வெளியரங்கமா தெரிஞ்சிருச்சு எவ்வளவு தந்திரமா செய்யறாங்கன்னு. இதே மாதிரிதான் மெய்யான தாழ்மைக்கும் பொய்யான தாழ்மைக்கும். அப்படி உதாரணத்துக்கு ஒருத்தட்ட நம்ம ஒரு வியாதியை சுகமாக்குறதுக்குன்னு ஜெபம் பண்ண சொல்றான்னு வச்சுங்களேன். நேர்மையா உள்ளவங்க என்ன சொல்லுவோம்? எனக்கு ஜெபம் பண்ற அந்த சுகமாக்கக்கூடிய வாரம் எனக்கு இல்லை, ஆனாலும் நாம ஆண்டவர்கிட்ட விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், தேவனுடைய இறக்கத்துக்காக ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட். ஆனா நாம ரொம்ப ஒரு ஷோ காமிச்சு நாம அவ்வளவு ஒரு பெரிய வல்லமை நிறைந்த ஒரு வரம்பெற்ற மனுஷனை போல காண்பித்து ஆசீர்வாதத்தை காண்பிச்சு நாம ஒருத்தரை நம்ப வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கும் அது என்னது அப்படின்னாக்கும் அது ஒரு மாயமாளமான ஒரு ஒரு காரியம் அது. அப்ப உண்மையான தாழ்மை நேர்மையா இருக்கும். நேர்மையான எஸ்டிமேட். நாம் ரொம்ப நான் உன்னைக்குமே உதவாக்குறேங்க, ஒரு குப்பங்க, அப்படி இப்படின்னு நம்ம பேசுறோம்னு வச்சுங்க. ஒருத்தர் சொன்னாரு, சபையில ஒரு மனுஷன் ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப மோசமான பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவாரு. வெளியில போய் நீங்க ஒரு பாவின்னு ஒருத்தன் சொன்னா ஓங்கி அரைஞ்சிருவாங்க. நீ என்னடா என்ன பாவின்னு சொல்ற? என்னங்க இப்பதானே சபையில நீங்க பெரிய பாவின்னு ஜெபம் பண்ணீங்க, அதைத்தானே நான் இப்ப சொன்னேன்னு சொல்லி பாருங்க யார்ட்டாவது. நீங்க தானே இப்ப எல்லாருக்கும் முன்னாடி பாவின்னு சொன்னீங்க. இங்க நான் தனியா அவங்ககிட்ட பாவின்னு சொன்னதுக்கு இப்படி நீங்க கையை வாங்கிட்டு வரீங்களேன்னு கேட்டாக்க, அதெல்லாம் அந்த எல்லாருக்கும் முன்னாடி தங்களை ஒரு தாழ்மையானவங்களா காமிச்சுக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு கிளி பாஷை மாதிரி. இந்த இடத்துல இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டு அப்பா கூப்பிட்டு கேட்கும்போது மகன் போறையா செஞ்சுறையா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ரொம்ப தாழ்மையா, இட் அப்பியர்ஸ் as if he is very humble. இதுதான் நம்ம போலியான தாழ்மைங்கிறத நம்ம அடையாளம் காணணும். உண்மையான தாழ்மை உள்ளவங்க தன்னால இது முடியும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நேர்மையான அதிகாரிகள்கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கும், ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னா, எங்க இந்த சட்டத்துல இப்படிலாம் சிக்கல் இருக்கு, அதனால இது முடியுமான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, எதுக்கு நான் மேலதிகாரிகிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் ஒரு சிலரை. ஆனா அந்த லஞ்சம் வாங்குற ஏமாத்துறவங்ககிட்ட போனீங்கன்னா சரி, முடியாததுக்கு கூட என்ன சொல்லுங்க, அது கொஞ்சம் சிரமம் தாங்க, முடியிற காரியத்துக்கே கூட பெரிய பில்டப் கொடுப்பாங்க, இது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்ட்டு. காசு கொடுத்தோன்னே டக்குன்னு வாங்கி வச்சு நாளைக்கு வாங்க, காசு கொடுக்கலனாக்கா அது ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க, முடிகிற காரியத்தை கூட முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா இதெல்லாம் ஒரு மாய்மாலமான ஒரு நடிப்பு. ஆனா இன்னைக்கு உலகத்துல மக்கள் மத்தியில இதுக்கு தான் வேல்யூ இருக்கு. நேர்மையா ஒருத்தர் இது முடியாதுங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் நம்ம, இவன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்காங்க, ரொம்ப பெருமையான ஆளா இருக்கிறான், என்ன போய் கேட்கிறோம், அவன் முடியாதுன்னு சொல்றான் அப்படின்னு நினைப்போம். ஆனா நேர்மை அதுதான். அதனால முடியாதது முடியாதுன்னு சொல்றதும், முடியறத முடியும்னு சொல்றதும் நேர்மை. என்ன அருமையானவர்களே, உண்மையான தாழ்மை நேர்மையா இருக்கும். உண்மையான தாழ்மை கீழ்ப்படிதலோட இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் பாருங்க. ரூத்துனுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த ரூத் என்னை பொறுத்தவரை தாழ்மைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு மாதிரி. அந்த பெண் நமக்கு தெரியும், நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகத்துல இருக்கிற ரூத் அப்படிங்கிற புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு மோவாபிய பெண் தேவனுடைய பார்வையில மோவாபியர்கள் அம்மோனியர்கள் மோவாபியர்கள் அவர் அங்கீகரிக்கவில்லை, அவர்கள் அருவருப்பானவர்கள். ஆனா இந்த நகோமியினுடைய மகன் திருமணம் பண்ண அந்த 2 பேருமே மோவாபிய ஸ்திரீகள் தான். அவர்கள் 2 பேருமே இறந்துட்டாங்க. இப்ப ரூத் நான் சொந்த தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது பாருங்க, அந்த ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். நியாயாதிபதிக்கு அடுத்த புஸ்தகம் ரூத் 1வது அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம்,
நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். போதும். இப்ப அவ சொல்லிட்டா, கடைசியில நவோமியும் சரின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்ப பாருங்க 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் போய் வயல் அதுக்கு அடுத்து ஒன்னொன்னா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். அது அந்த நகோமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அவள் அப்படியே கீழ்ப்படுகிறாள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்ததுல மாத்திரம் அவளுடைய பணிவும் அந்த உண்மையான அன்பும் தெரியறது கிடையாது. அவளிடத்துல உண்மையான அன்பு இருக்கு, அதோடு கூட உண்மையான கீழ்ப்பிடிதல் இருக்கு. அதுலதான் அந்த தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். அவள் சொன்னபடியே செய்கிறாள். அவளுக்கு கருது பிறக்க போறேன், நீங்க வயசானவங்க வீட்டுல இருங்க, நான் போய் நம்ம இப்படியே இருந்தா நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய சாப்பாட்டுக்கு ஏதாவது நான் போய் கதிர் பிறக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப சொல்லும் பொழுது அவள் அத தன்னுடைய மாமியருடைய ஆலோசனையை கேட்டு செய்கிறாள், தன் இஷ்டத்துக்கு செய்யல. அப்புறம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க 2 பேரும் மாமி மருமகள் ஒரு மேல வைத்திருக்கிற அன்பும் தெரியுது, அவளுடைய தாழ்மையும் தெரிகிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அவள் தான் செய்யறது எதையுமே மறைக்கல. ஓப்பனா தன்னுடைய மாமிகிட்ட கேட்டு அவ சொல்றபடியே செய்யறாரு. அவன் போவாஸ் வச்சு கொள்றான், நீ இங்க எத்தனையோ வாலிபர் இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி போகாம நீ இப்படி முறைப்படி அந்த நாட்டினுடைய அந்த அவர்களுக்கு தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மோசையினுடைய கட்டளையின்படியே காரியங்களை எல்லாம் அவள் செய்கிறாள். அப்ப உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் வெறும் வார்த்தைகளை சாலம் பண்ணல. அவன் அப்படியே அந்த நியமங்களுக்கெல்லாம் அவள் கீழ்ப்படுகிறாள். அப்ப இதுதான் உண்மையான தாழ்மை, உண்மையான கீழ்ப்பிடிதல். அவள் உண்மையான தாழ்மை இல்லவங்கிட்ட உண்மையான கீழ்ப்பிடிதல் இருக்கும். அதே மாதிரிக்கு நாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்த்தோம். இதுல உண்மையான தாழ்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நமக்கு தெரிந்த ஒரு உவமை தான். அந்த 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஒருத்தன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அதுல 18வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர் அநியாய. இந்த ஓமானத்தை எதுக்கு சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பர்பஸ் என்னன்னா, he also told this parable to some people who trusted in themselves. அப்படின்னா அவர்களுடைய நீதியில நம்பிக்கை வைத்தவர்கள். The wicked people trust in themselves. The godly people or righteous people trust in God. அப்ப இந்த மனிதர்கள் இந்த ஓமை எதுக்கு சொல்றாருன்னா, தங்கள் மேலேயே நம்பிக்கை வைத்திருக்கிற சுய நம்பிக்கை உள்ளவர்கள், who trusted in themselves, தங்கள் மேலேயே, தங்களுடைய நீதியின் மேல, தங்களுடைய நேர்மையின் மேல, தங்களுடைய பரிசுத்தத்தின் மேல நம்பிக்கை வச்சு பேசுறாங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதனுடைய முடிவுல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா 14வது வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, he who humbles himself will be exalted. அப்ப இந்த உண்மையான தாழ்மை இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த உண்மையான தாழ்மை உள்ளவர்கள் நேர்மையா இருப்பாங்க. உண்மையான தாழ்மை உள்ளவர்கள் வார்த்தைகளை மிகைப்படுத்தி பேச மாட்டாங்க. ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை. உண்மையான தாழ்மை உள்ளவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அந்த போலியான வேஷம்லாம் போட மாட்டாங்க. தங்களை பெரியார்களாக காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் எதிர்மறையான காரியங்களை பேசுவது, நான் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மை என்னன்னா, உண்மையான தாழ்மை என்னன்னாக்கா, ஹானஸ்டி எஸ்டிமேஷன் அண்ட் சீயிங் அவர் செல்ஸ் அஸ் காட் சீஸ். தேவன் எப்படி பார்க்கிறாரோ
அப்படியே நம்மளை பார்ப்பதும் ஆமான்னா ஆமா, இல்லைன்னா இல்லை, முடியும்னா முடியும், முடியாதுன்னா என்னால முடியாது, ஐ வில் ட்ரை. அதான். அப்ப இதெல்லாம் வந்து தாழ்மையினுடைய, உண்மையான தாழ்மையினுடைய அடையாளங்கள். போலியான தாழ்மை குறித்து பார்த்தோம். உண்மையான தாழ்மை இருந்தா நமக்கு தெரியும். யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம், 1 பேதுரு 5:5-6 வாசிக்கிறோம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப உண்மையான தாழ்மை இருந்துச்சுன்னா தேவன் அதுக்கு கிருபை தருகிறார். ஒண்ணு. உண்மையான தாழ்மை உள்ளவங்களை தேவன் உயர்த்துகிறார். இங்க பாருங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. பட் he who humbles himself will be exalted. பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8-9 அந்த தாழ்மை குறித்து சொல்லும்போது ஜாக் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும்போது தாழ்மை தாழ்மை தாழ்மைம்பார். தேவனாக இருந்து மனிதனாக தாழ்த்தினார். அது தேவதூதர்களை காட்டிலும் சிறியவராகி அப்புறம் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். அதுக்கப்புறம் ஒரு கிரிமினல், ஒரு குற்றவாளியை போல மரித்தார். அப்ப அவர் ஸ்டேஜ் தேவனாக இருக்கிறவர் மனிதனாவதும், மனிதனாக இருக்கிறவர் ஒரு அடிமையை போல ஒரு ஆவதும், அடிமையை போல ஒரு மனிதனுடைய கால்களை கழுவுகிறார். அதுதான் உண்மையான தாழ்மை என்பது. அப்படித்தான் தாழ்மை உள்ளவர்களுக்கு வந்து எந்த வேலையும் வந்து பெருமையான வேலை, சிறுமையான வேலைன்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு அடையாளம், தாழ்மையின் அடையாளம். உண்மையான தாழ்மை இருந்தா மனிதர்களை தரம் பிரித்து பார்ப்பதோ, நெசசிட்டி இருக்கும்போது பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சீஷர்களை கால்களை கழுவுனதை யோவான் 13 வாசிக்கிறோம். அது ஒரு தாழ்மையின் அடையாளம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அவரு குரு ஆண்டவர் நீங்களே சொல்றீங்க, நானே உங்க கால்களை கழுவுறேன்னா நீங்களும் ஒரு கால்களை கழுவும்படிக்கு நான் மாதிரி காண்பித்தேன்னு சொல்றாரு. அதுல என்ன மாதிரியை காண்பிக்கிறார் அப்படின்னா, அங்கே ஆண்டவர் அல்லது குரு சீஷன் அப்படிங்கிற உறவு முறையில ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல. ஆனாலும் கூட அவர்களுக்கு தேவைன்னு வரும் பொழுது இந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் அவர் பார்க்காம அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யற அளவுக்கு அவர் இறங்குறதுக்கு ரெடியா இருக்கிறார். திஸ் இஸ் ஹியூமிலிட்டி. அதான் நான் உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன்கிறாரு. அப்ப நம்ம வீட்டுல சாக் அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மையா நீங்க வந்து தேவ பக்தி உள்ளவங்கன்னா உங்க வீட்டுல உள்ள வேலைக்காரங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க, உங்களை காட்டிலும் ஸ்டேட்டஸ்ல தாழ்ந்து இருக்கக்கூடியவங்க அல்லது நம்ம சமுதாயத்துல வந்து மிகவும் சாதாரணமாக எண்ணப்படக்கூடியதான வேலைகளை செய்யக்கூடியவர்களை, வறுமையில உள்ளவங்களை, ஏழைகளை நீங்க எப்படி நடத்துறீங்க, தட் இஸ் a ட்ரூ மார்க் ஆஃப் ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டிம்பார். அதாவது உண்மையான ஒரு தேவ பக்தியின் அடையாளம் என்னன்னா, எந்த மனிதனையும் அற்பமாக எண்ணாதிருப்பது. தேவன் அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ளவராக இருந்தாலும் he don't despise anyone நம்ம வாசிக்கிறோம். அவர் யாரையும் அற்பமாக எண்ணுவதில்லை. அதை குறித்து இன்னொரு பகுதியை நம்ம இங்க வாசிக்கிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபத்துல 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய தாழ்மை குறித்து இங்க வாசிக்கிறோம் பாருங்க. 2வது அதிகாரத்துல 3 வாசிப்போம். ஒரு தாழ்மையின் அடையாளம் என்ன அப்படின்னு இங்கே வாசிக்கிறோம். வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் அதாவது ஒரு தாழ்மையுள்ள மனிதன் வந்து வாக்குவாதம் பண்ண மாட்டான், சுயநலமா இருக்க மாட்டான். அப்புறம் அடுத்து வாசிங்க. பை ஹியூமிலிட்டி ஆஃப் மைண்ட், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த இடத்துல பிரதர் சாக் அடிக்கடி சொல்லுவாங்க, அதாவது கன்சிடர் அதர்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், மோர் சிக்னிஃபிகன்ட் தென் யுவர் செல்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாட் மோர் ஸ்பிரிச்சுவல், மோர் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ரொம்ப ஆவிக்குரியவர்கள்னு நம்ம சொன்னோம்னா அது போலியான தாழ்மை. உங்களை காட்டில் நான் ரொம்ப ஆவிக்குரிய ரீதியில மோசமானவன் நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதுதான் உண்மை. நம்ம ஆவிக்குரியவர்களா இருந்தால் ஆவிக்குரியவங்க, இல்லைன்னா இல்லை. நம்ம வந்து சபைக்கு வரக்கூடிய எல்லாரையும் நம்மை காட்டிலும் முக்கியமானவர்களாக கருத வேண்டும் என்பதுதான் அதுக்கு அடையாளம், தாழ்மையினுடைய அடையாளம். அவங்க வந்து அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமா படிச்சிருக்கட்டுமே ஆனாலும் அவர்கள் முக்கியமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கும், இல்லை உங்களை காட்டில நான் கம்மியா படிச்சிருக்கேன் நம்ம போய் பொய்யா சொல்லணுமா? இல்லை, கூட படிச்சிருந்தா கூட தான் படிச்சிருக்கோம். என்னை காட்டில நீங்க வசதியானவங்க, என்கிட்ட வசதியே இல்லைன்னு நம்ம நடிக்கணுமா? இங்கே எல்லாம் இருக்குது, ஒன்றும் இல்லாத போல இங்கே காமிக்கணும். யதார்த்தமா நம்ம அப்படி இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அவங்ககிட்ட அப்படி காமிச்சுக்கிறது சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வேஷம், இன்னொரு இடத்துல ஒரு வேஷம், அப்படி இல்லை.
யதார்த்தமா இருக்கிறங்கிறது வேற. ஆக நான் உங்களை காட்டிலும் படிக்காதவன், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனா நம்ம அவங்கள காட்டிலும் வசதி உள்ளவங்களாக இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமும் இருந்தாலும் கூட ஒன்றையும் தன் இஷ்டப்படி செய்யவில்லையோ, அதே மாதிரி நம்ம வரக்கூடிய நபர்களை காட்டிலும் நாம் படித்தவர்களாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாகவோ அல்லது உலகத்தில் உள்ளதான அந்த அதிகாரம் அல்லது ஸ்டேட்டஸ் அதுல உயர்ந்தவர்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்கள அவங்களும் ஒரு முக்கியமானவங்க அப்படின்னு நினைக்கிறது தான் உண்மையான தாழ்மை. அதான் இங்க எழுதியிருக்கு, வித் ஹியூமிலிட்டி ஆஃப் மைண்ட் ரெகார்ட் ஒன் another as more important than yourself. நீ காட்டில் அவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக நீ நினைக்கணும் அப்படிங்கிறாரு. ரொம்ப ஆவிக்குரியவர்களாக நினைன்னு சொல்லலை, புனிதர்களாக நினைன்னு சொல்லலை. அவங்க ஆவிக்குரிய நிலைமையிலேயே கம்மியா இருந்தாலும், அவருடைய படிப்புல கம்மியா இருந்தாலும், அவருடைய வசதியில கம்மியா இருந்தாலும், அவருடைய தோற்றத்துல நாகரிகத்துல கம்மியா இருந்தாலும், அவங்கள அவங்களையும் ஒரு முக்கியமான நபராக நமக்கு தே ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அப்படிதான். ஸோ அதுக்கடுத்து என்ன, அது ஹியூமிலிட்டி அதுக்கு வரையறைகள் தான் அடுத்தடுத்து எழுதியிருக்கு. அடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்க, 4வது வசனம். தாழ்மையுள்ள மனிதர்கள் தனக்கானதையே தேட மாட்டாங்க, பிறனுக்கானதையும் தேடுவாங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. போதும். இப்ப பாருங்க, அந்த 3-8 வரைக்கும் தாழ்மையை தான் அவர் எழுதுறாரு. தாழ்மைக்குன்ன குணாதிசயங்களை தான் ஒன்னொன்னு எழுதுறாரு. அப்ப கடைசியில அவர் சிலுவை மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக்கி அப்படின்னு என்ன, தாழ்மையினாலதான் அவர் கீழ்ப்படிந்தார். அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர். அவர் கேட்டிருக்கலாம், நீங்க பரலோகத்துல ஜம்முன்னு அங்க உட்கார்ந்துருக்க, நான் மட்டும் இங்க கஷ்டப்பட மேற்கொண்டு வர, நான் ஒரு குற்றவாளியை போல பொய்யா குற்றஞ்சாட்டப்பட்டு சிலுவையில சாகணுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். பிகாஸ் he was equal to God. அப்ப தேவனுக்கு சமமா இருக்கக்கூடிய ஒரு நபர், தேவன் அங்கே அப்படியே அவருடைய மகிமையில அங்கேயே இருக்கிறார். இவர் கீழே ஒரு குற்றவாளியை போல அவர் பாடுபட வேண்டியிருக்கு. ஆனா அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு அங்கேதான் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் எழுதியிருக்கு. அப்போ 3ல ஆரம்பிக்கக்கூடிய தாழ்மை 8 வரைக்கும், வசனம் 8 வரைக்கும் தாழ்மை குறித்த தாழ்மைகளுக்குள்ளான குணாதிசயங்கள் தான் அங்கே எழுதியிருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன ரிசல்ட் நம்ம வாசிக்கிறோம். தாழ்மையா உண்மையான தாழ்மை நமக்கு இருந்துச்சுன்னா தேவன் என்ன செய்வாரு, உயர்த்துவார். அங்க என்ன எழுதியிருக்கு 9வது வசனத்துல, God highly exalted him. தேவன் அவரை உயர்த்தினார். லூக்கா 18ல வாசிக்கிற அதே வசனம் தான். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிறார். சரி, இந்த உயர்த்துகிறார்னு சொன்ன உடனே இங்க இயேசு ஆண்டவர் திரும்பவும் தாம முன்பிருந்த நிலைமைக்கு தேவன் உயர்த்தி கொண்டாருங்க நம்ம வாசிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க பேதுரு எழுதின நிருபத்துல 1 பேதுரு 5வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்க. 6வது வசனம் வாசிங்க. 5ல பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருங்கிறாரு. அது நமக்கு தெரியும். தாழ்மையா இருந்தா அதனுடைய உண்மையான ரிசல்ட் என்னன்னா கிருபை கிடைக்கும். 2வது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். போதும். பாருங்க, இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அதை ஒரு சரியான ஆழமான ஒரு புரிந்துணர்வு இல்லைன்னா இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம மாம்ச பிரகாரமா வேற அர்த்தத்தை எடுத்துட்டோம். தேவன் உங்களை உயர்த்துவார் அப்படின்னா அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். இப்படிதான் நம்ம நினைப்போம். நம்மளை உலக பிரகாரமா நம்மளை பெரிய ஆளாக்கிடுவாரு அல்லது சபையில பெரிய ஆளாக்கிடுவாரு அப்படின்ட்டு. ஆனா நமக்கு அருமையா நம்முடைய மூத்த சகோதரர் லட்டு மாதிரி போட்டு வச்சு நமக்கு வார்த்தையில சொல்லி கொடுத்துருக்காரு. என்னன்னா எக்ஸால்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், பாவத்தின் மேலாக உயர்த்துவார் அப்படின்னா அதுதான் ரோமர் 6:14 எழுதியிருக்கு. ரோமர் 6:14 எழுதியிருக்கு, கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாரு. அப்ப கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறவனுடைய தாழ்மையா இருந்தா கிருபை கிடைக்கும். உண்மையான கிருபை கிடைச்சுனாக்கும் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அப்ப தேவன் என்ன செய்றாரு, பாவத்திற்கு மேலாக நம்ம உயர்த்தி விடுகிறார். He will exalt us. அப்புறம் என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சாயலாக நம்மை மாற்றி விடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்யாதவராக வாழ்ந்தாரோ
அவரை போல நம்மையும் அவருடைய தரத்துக்கு நம்ம உயர்த்துகிறார். இஸ் எக்ஸால்ட்டிங் அவர் ஸ்டேட்டஸ். தேவனுடைய பார்வையில நாம வந்து உயர்த்தப்படுறோம். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் நம்ம இன்னைக்கு விளங்கலைன்னா, நாம் வந்து இன்னைக்கு மேலெழுந்த வாரியா படிச்சுட்டு அநேக உபதேசங்களை பண்ணக்கூடிய தவறான உபதேசங்களுக்கு நாம செவி கொடுத்து நம்ம மோசம் போயிட முடியும். அதனால கடைசி காலத்துல வாழக்கூடிய நாம தேவனுடைய வார்த்தையை சரியான அர்த்தத்தோடு கூட நன்றாக புரிந்து கொள்ளவும், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படியும் வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, இந்த கிருபை கிருபைங்கிற வார்த்தையை கேட்கிறோமே, அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். ஆக்சுவலா என்னன்னா, இந்த கிருபைங்கிற வார்த்தைக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள அர்த்தமும் புதிய ஏற்பாட்டுல உள்ள அர்த்தமும் வெவ்வேறு. பழைய ஏற்பாட்டுல அது எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இரக்கம், அதாவது மெர்சி, கைண்ட் ஹார்ட்டட்னஸ், அதாவது ஒரு தயவுள்ள இருதயம். அப்புறம் அன்மெரிட்டட் ஃபேவர்னு ஒரு இடத்துல சொல்லுவாங்க. எபேசியர் 2:8 நீங்க கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த இடத்துல கிருபைன்னு அர்த்தம் மெர்சி. ஆக பழைய ஏற்பாட்டின் காலத்துல கிருபைங்கிற வார்த்தைக்கும் புதிய ஏற்பாட்டுல கிருபைங்கிற வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இரக்கம்ங்கிற அடிப்படையில, தயவுங்கிற அடிப்படையில, அல்லது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பாராட்டக்கூடிய இரக்கம்ங்கிற அடிப்படையில அங்கே பேசப்பட்டிருக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இந்த கிருபையே வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1:17 வாசிங்க. சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்படின்னா இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி இருந்த கிருபை என்னது? அந்த கிருபை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் கிருபையே வருது. இங்க அங்கேயே நம்ம வாசிக்கிறோம் 1ஆவது அதிகாரத்துல நீங்க மேல பாத்தீங்கன்னாக்கும் இங்க முன்னாடியும் எழுதியிருக்கு பாருங்க. அவர் வந்து 1ஆவது அதிகாரத்துல 14 வாசிங்க சார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கிருபையினாலும் he was full of grace and truth. அப்ப இந்த கிருபை புதிய ஏற்பாட்டுல நம்ம பேசக்கூடிய கிருபை என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் வருது. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த கிருபை வேற. ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து என்னன்னா, எல்லாமே கிருபை கிருபை கிருபைன்னு பாட்டு படிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கிருபைக்கு வேற அர்த்தம், இங்க உள்ள கிருபைக்கு வேற அர்த்தம். அந்த எபேசியர் 2:8 சொல்லப்பட்ட கிருபைங்கிறதுக்கு வேற அர்த்தம். ஒன்ஸ் ஒரு மனிதன் பாவம் செஞ்சாச்சுட்டா அவனுக்கு வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுறதை தவிர அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறத தவிர வர வழியே கிடையாது. அதுக்கு பேரு இரக்கம். ஒரு மனுஷன் செஞ்சுட்டா இனிமே அவனுக்கு மன்னிக்கிறதுக்கு இரக்கம். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தால் பாவம் மேற்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொன்னா, அப்ப பாவம் செய்யாது வாழ்வதற்கு கிடைக்கக்கூடியதான ஒரு உதவி. அதான் நம்ம வந்து எபிரேயர்ல 4ஆவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரத்துல நம்ம இதெல்லாம் தெரியாத வசனம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே சொல்ல போனா நம்ம சிஎஃப்சில இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு சத்தியம்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாமே வந்து நம்ம அறிந்த சத்தியம்தான். ஒன்லி ரிமைண்டர். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 16ஆவது வசனம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஏற்ற வேலையில சகாயம் அப்படின்னா ஹெல்ப் இன் டைம் ஆஃப் நீட். நமக்கு எந்த நேரத்துல தேவையோ, பாவம் செய்யாது வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவையோ அதை தரக்கூடிய அந்த உதவியைத்தான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல கிருபைங்கிறோம். இதுதான் ஜாக் அடிக்கடி சொல்லுவாங்க, கிருபை இலவசம் இலவசம்னு சொல்றீங்க, இல்ல அது கண்டிஷனல் அப்படின்பாரு, அதுக்கு ஒரு விலைக்கரை இருக்கு அப்படின்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய கிருபை அல்லது இரக்கம்ங்கிறது வந்து இட் இஸ் ஃப்ரீ, இட் இஸ் a ஃப்ரீ கிஃப்ட். ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபைங்கிறது, அதாவது செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம இருக்கிறது தேவனுடைய இரக்கம், அதையும் கிருபைன்னு சொல்றாங்க. பட் புதிய ஏற்பாட்டுல பாவம் செய்யாமல் வாழ்றதுக்கு, பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தேவனுடைய உதவி கிடைக்கிறது, அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா தெளிவா இருக்கு. யாக்கோபு 4:6 அதே மாதிரிக்கே
1 பேதுரு 5:5-6 என்ன எழுதியிருக்கு? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அப்ப கிருபை புதிய ஏற்பாட்டுல நமக்கு கிடைக்கணும்னா, அல்லது பாவம் செய்யாம வாழக்கூடிய வெற்றி வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு உதவி தேவைன்னா அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபை சும்மா கிடைக்கிறது இல்ல, அது கண்டிஷனோட தான் கிடைக்குது. அந்த கண்டிஷன் என்னன்னா நம்ம தாழ்மையா இருக்கணும். தாழ்மை உள்ளவங்களுடைய இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, உண்மையான தாழ்மைக்கு அவங்க தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள். நம்ம லூக்கா 18 நம்ம வாச்சோம். அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, மன்னிப்பு பெற்ற காரணம் என்ன? தன் பாவங்களை நேர்மையாக ஒத்துக்கொண்டான். நான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே சிலுவையில் அறையப்பட்ட கல்லன்ல ஒருத்தன் பெருமையா இருந்தான், இன்னொருத்தன் நாம் இதற்கு தகுதியானவர்கள், நாம் பாவம் செஞ்சிருக்கோம், இவரோ அதுக்கு ஒண்ணும் அப்படி செய்யலையேன்னு சொன்னார். அப்ப என்னன்னா, அவன் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டான். அப்ப தாழ்மை உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா, பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள். அது உண்மையான தாழ்மையின் அடையாளம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்முடைய திட்டங்கள் மாற்றப்படும் பொழுது, நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கோம், நம்ம திட்டம் மாத்தி வேற ஒருத்தர் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், தாழ்மை உள்ளவங்க அதுக்கு இணங்கி போவாங்க. நம்ம உண்மையான தாழ்மை உள்ளவங்களா இருந்தா, நமக்கு மேல உள்ளவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லும் போது மாற்றி, இன்னைக்கு நாம ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கோம், அதுக்கு மாறாக இன்னொரு திட்டம் சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, என் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தம் நாதான். அதே மாதிரிக்கே நம்ம மேலானவங்களை நம்ம காட்டிலும் மேன்மையா நினைக்கும் பொழுது, அவங்க ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கு மாற்று கருத்தா இருந்தா, நம்ம தாழ்மை உள்ளவங்களா இருந்தா நம்ம சரி அப்படின்னு ஒத்துக்கொள்வோம். நம்ம பெருமை உள்ளவர்களா இருந்தா we will argue, no அது எப்படி, இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது என்னால முடியும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்ப பெருமை உள்ளவர்கள் தங்க மேல நம்பிக்கையா இருக்கிறது மாத்திரமல்ல, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, இணங்கி போக மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனம். அதுல நான் இப்படி முதல்ல இருந்து கூட சொல்லலாம் சார். அதாவது 1 நாளாகமம் 17வது அதிகாரத்துல முதல்ல 1வது வசனத்துல தாவீது நாத்தான்கிட்ட சொல்றாரு, நாத்தான்கிற தீர்க்கதரிசிகிட்ட, நான் ஒரு நல்ல கேதுரு மரங்களால செய்யப்பட்ட வீட்டுல குடியிருக்கிறேன், தேவனுடைய உடன்படிக்கை பேழை இப்படி அந்த திரைகளுக்கு பின்னாடி இருக்கே, இது சரியில்லை, அதனால நான் தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பொழுது பாருங்க 2வது வசனத்துல நாத்தான் என்ன சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர். 17:2. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும் தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றான். பார்த்தீங்களா, தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? உங்களுடைய இதயத்தில் இருக்கிற, ஏன்னா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, தீர்க்கதரிசினா எப்பொழுதுமே ஆவியானவருடைய நிலைமையில தேவனுடைய வார்த்தையவே கொண்டு வரோம்னு அர்த்தம் கிடையாது. அவன் மனிதன். தேவன் எப்பொழுது பேசுகிறாரோ அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். தேவனுடைய சமூகத்தில் நின்று அவனுடைய வார்த்தையை கேட்டாதான். தீர்க்கதரிசினால வாயை திறந்தா தீர்க்கதரிசி தான் வரும்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு நம்ம கொலாசியர் 3:18 வாசிக்கிறோம்ல, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையில் விருப்பம் முற்றுன. நான் முதல்ல எடுத்தோடனே வாசிச்ச வசனம் தான். அதாவது மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று. ஒரு மனுஷன் இப்படி, ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னாரு, இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் நடிகர்களை தெய்வங்களாக்கி விட்டார்கள், திருச்சபையில் உள்ளதான மக்கள் இன்னைக்கு ஊழியக்காரர்களை தெய்வங்களாக்கி விட்டார்கள் அப்படின்னு. அதாவது தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவங்கள வச்சிடறாங்கட்டு. இதுதான் தேவதூதர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனை. அந்த இடத்துல எழுதப்பட்டதான உபதேசத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய வேதாமத்தில் எழுதியிருக்கு, அந்த நாட்கள் ஒரு உபதேசம் இருந்தது, நம்ம தேவனை நேரடியா நெருங்க முடியாது, ஒரு செயின் எப்படி நிறைய லிங்க்ஸ் இருக்கோ அது மாதிரிக்கே நம்ம தூதர்கள் மூலமாக தான், சாதாரண தூதர்கள் அப்புறம் பிரதான தூதர், அப்படி போய் தான் தேவன்கிட்ட போகணும். எப்படி ஒரு பெரிய ஆபீசரை பார்க்கணும்னா இப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுமோ அது மாதிரிக்கே. அது மாதிரிதான் இன்னைக்கு ஆர்சியில எல்லாம் மரியாள் மூலமாக ஜெபம் பண்றாங்க, புனிதர்கள் மூலமாக ஜெபம் பண்றாங்க. எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சொல்லுவாங்க, அல்லது புனிதர்கள்ட்ட வேண்டுதல் செய்ய சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, நேரடியா நம்மளாம் பாவிகள், நம்ம தேவனிடத்துல போக முடியாது, நம்ம அப்படி பரிசுத்தவான்கள் மூலமாக, புனிதர்கள் மூலமாக, அல்லது அன்னை மரியாள் மூலமாக தான் நம்ம போய் ரெக்கமெண்டேஷனோட போகணும், அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. மனிதர்கள் உலகத்துல அப்படித்தான் இருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த எண்ணம் இருக்கு. ஆனா பைபிள்ல தேவன் காண்பிக்கிற தேவன் அப்படி அல்ல. அவர் நொறுங்குண்டது இருங்குண்ட அதாவது ஆவியில நொறுங்குண்ட எந்த மனிதனையும் தேவன் அவர் சமீபமா தான் இருக்கிறார். நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்கிறதே இல்லை. அதனால இங்க என்ன வாசிக்கிறோம்னா பாருங்க, முதல்ல இந்த
நாத்தான்ட்டு அப்படி சொன்ன உடனே நாத்தான் சொல்லிட்டாரு, நீ ராஜா, தேவனுக்கு என்ன ஒரு ஆலயத்தை கட்டணும் தானே சொல்லிடுறான், நல்ல காரியம் தானே, செய்யுங்க, தேவன் உங்களோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுவரைக்கும் அவன் வந்து யுத்தத்துல போகும்போது கூட தேவன் கூட இருந்து ஜெயம் கொடுத்தார். அதனால நீங்க என்ன செஞ்சாலும் தேவன் உங்களோட கூட இருப்பார், இப்படிதானே அர்த்தம். அதே மாதிரிதான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வருகிறவர்கள ஹீரோ ஒர்ஷிப்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தா, இப்ப நான் உங்களுக்கு நல்லா கொண்டு வரேன்னா, ஓ நீங்க தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற பிரதர் கேட்டா சரி, குப்பை இப்படி சொல்ல நம்ம கத்துக்கல அப்படின்னா, நம்முடைய அந்த கிரெடிட் அல்லது மகிமையை தேவனுக்கு செலுத்தல, காலரை தூக்கி விட்டுக்கிட்டா நம்ம சாதாரண ஆளே கிடையாது, ஐம் சம்படி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சவுல் ராஜா அப்படிதான் இருந்தான். when you did not think much of yourself, God made you king over Israel, but now you started thinking that you are somebody. If you think you are somebody, God will make you nobody, and if you think little of yourself, God will make you somebody. அதாவது நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நம்ம உயர்த்துகிறார். நம்ம உயர்ந்த உடனே வந்து அதுக்கு நம்ம we deserve that அப்படின்னு நினைச்சிட்டோம்னா தேவன் வந்து நம்மளை தாழ்த்துவார். இதுதான் பெருமைகளுடைய அடையாளம். என்னன்னா, நான் இந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவன், என்னை வந்து எல்லாரும் தேவ ஊழியர்னு சொல்றாங்க, உங்களை போல உண்டா, உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு இதா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு தீர்க்கதரிசி, நீங்க தேவனுடைய ஊழியக்காரன்னா எப்பொழுது நீங்க என்ன செஞ்சாலும் ரைட்டு தான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அபிப்பிராயம் தான் அந்த நாத்தான் சொன்னதில்லை. தேவன் உம்மோடு கூட இருக்கிறார், போ நீங்க மனசுல வச்சபடி எல்லாம் செய்யுங்க அப்படின்ட்டு. தாவீதும் ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருந்திருப்பாரு, நம்ம தீர்க்கதரிசியே சொல்லிட்டாரு. ஏன்னா தீர்க்கதரிசி சொன்னா அவங்களுக்கு தேவன் சொன்னது மாதிரிக்க, அவங்க எல்லாம் நேரடியா தேவன்கிட்ட போக மாட்டாங்க, தீர்க்கதரிசியை கூப்பிட்டு தான் ஆலோசனை கேட்பாங்க. தாவீது அப்படிதான் கேட்பாரு, எல்லா இடத்துலையும் ஏப்பத்தை கொண்டு வாங்க, இல்லைன்னா தீர்க்கதரிசி கிட்ட கேட்பாங்க. ஆனா அடுத்தாப்புல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், 3ஆவது வசனத்துல. அதுல 3ஆவது வசனம் வாசிங்க. 3-4 வாசிங்க. அன்று ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல், ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும், ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலோடும் உலாவி வந்த எவ்விடத்திலாகிலும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளில் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னது உண்டோ? போதும். அதுக்கடுத்து நீங்க தொடுத்து வாட்சி பாருங்க. அதுக்கடுத்து 16ஆவது வசனத்தையும் 23ஆவது வசனத்தையும் வாசி. அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். இப்போதும் கர்த்தாவே, தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்ன என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டு இருப்பதாக தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆக இதுதான் ஒரு தாழ்மையுள்ள மனுஷனுக்கான அடையாளம். தாவீது வந்து தேவனுடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை எப்படி ஆனான்னா, அவன் பாவம் செய்யாம ஆகல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்தவன், அவன் பாவத்துல விழுந்தவன் தான். ஆனா அவனுக்கு ஆலோசனை சொன்ன தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அவனுக்கு அப்படியே கீழ்ப்படிதான். முதல் நாள் சொல்றாரு, தீர்க்கதரிசி தேவனோடு கூட இருக்கிறார், கட்டும் அப்படின்ட்டு. அன்னைக்கு ராத்திரிலே தேவன் பேசிட்டாரு. தேவன் சொல்றாரு, மறுபடியும் போய் சொல்றாரு, நீ கட்ட மாட்டேன், கட்டக்கூடாது அப்படின்ட்டு. உடனே தாவீது என்ன சொன்னா, நானே மாத்திரம், என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்து நீங்க தான், இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் அதை கட்டுவார்னு அங்கேயே இருக்கு. நான் உனக்கு வீட்டை கட்டுவேங்கிறார் 10ஆவது வசனத்துல. I tell you that the Lord will build you a house of you. அப்ப அதை அப்படியே சொல்றாரு 27ஆவது வசனத்துல, என்னுடைய வீட்டை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்னீங்க, அதை நீங்க ஆசீர்வதிங்க. என்னுடைய மகன் தான் உனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னீங்க, சரி அதுக்கு நான் வேண்டிய பொருள்களையாவது நான் ரெடி பண்றேன். இதுதான் தாழ்மை. அப்ப நமக்கு மாற்று கருத்து சொல்லப்படும் பொழுது, நமக்கு மேலான உள்ளவர்கள் வேறொரு காரியத்தை செய்யும்படி சொல்லும் பொழுது, நாம தாழ்மையுள்ளவர்களா இருந்தா, நம்முடைய திட்டங்களுக்கு முரணான ஒரு ஆலோசனையை சொல்லும் போது கூட we will obey. பெருமையுள்ளவர்களா இருந்தா நம்ம ஏத்தணும். சோ இந்த உண்மையான தாழ்மையினுடைய அடையாளங்களையும் போலியான தாழ்மையினுடைய லட்சணங்களையும் நம்ம பார்த்தோம். அப்ப உண்மையான தாழ்மை இருந்துச்சுன்னா உண்மையான கிருபை நமக்கு கிடைக்கும். எவ்வளவுக்கு தாழ்மையில வளர்றோமோ அவ்வளவுக்கு நேர்மையாக நம்முடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வோம், மாட்டு திட்டங்களை ஏற்றுக்கொள்வோம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொன்னாரு, பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்பான்னு 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதாவது
when you say no to the truth, அதாவது நம்மை பற்றியதான ஒரு சத்தியத்தை, பைபிள்ல உள்ள வார்த்தைகளை எந்த பிரசங்கியார் பிரசங்கித்தாலும் நாம கேட்டுக்கிறோம், ஒத்துக்கிறோம், கரெக்ட் தான். ஆனா அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்முடைய இருதயத்துல தேவன் ஒன்றை உணர்த்துகிறார், நீ இப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள்ல நமக்குள்ள ஆவியானவர் உணர்த்துவாரு, நீ இந்த பண ஆசையை ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிற, இல்லப்பா உங்ககிட்ட இன்னும் பண ஆசை இருக்கு, நீ தாழ்மையா இருக்கிறன்னு நினைக்கிற, அப்படி இல்லை, உங்ககிட்ட பெருமை இருக்கு, நீ தாழ்மையா இல்லை, நீ ஆவியில எளிமையா இல்லை, மற்றவர்கள் உன்னைய எளிமையா உள்ளவங்களாக நினைக்கும்படிக்கு நீ வெளியரங்கமான காரியங்களை கவனம் செலுத்தி ஒரு நல்ல பேரை பெற்றுக்கிட்ட, ரொம்ப தாழ்மையான ஆள்னு. ஆனா உண்மையா உன்னுடைய உள்ளத்துல உண்மையான தாழ்மை இல்லை, அதனால நான் உனக்கு கிருபை தர முடியல, அதனாலதான் நீ பாவத்தை ஜெயிக்க முடியல. சில நேரங்கள்ல சாக்குடைய செய்திகளை நான் இன்னைக்கு கேட்கும்போது, இன்றைக்கு கூட சில நேரங்களில் டிவோஷன்ல பாத்தீங்கன்னா அந்த நிறைய செய்திகள் காளையார் கான்ஃபரன்ஸ்ல பேசினதான். அந்த புல்பீட்டை பார்த்தோன்னே நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா அந்த காலங்கள்ல தூத்துக்குடி போன்ற கான்ஃபரன்ஸ் எல்லாம் அவங்களே ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனா காளையார் கான்ஃபரன்ஸ் எங்கிட்ட ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. அதனால ஆடியோல வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அவங்க கொண்டு போய் அங்கே பெங்களூர்ல இருந்து போடுவாங்க. அதனால இந்த டெய்லி டிவோஷனுக்கு அதெல்லாம் அவங்ககிட்ட நிறைய எங்க இது இருக்கும், அதில் போடுவாங்க. அன்றைக்கு அவர் பேசின செய்தியெல்லாம் இன்னைக்கு நான் கேட்கும்போது இன்னைக்கு தான் எனக்கு வெளிச்சமா இருக்கு. அன்னைக்கு நான் விளங்கிட்டேனானே தெரியல, ஏன்னா இட் வாஸ் டூ இயர்லி ஃபார் மீ. இன்னைக்கு எனக்கு கண் திறக்கப்பட்டது போல இருக்கு. நிறைய வார்த்தைகள், அதுக்குள்ள அர்த்தங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கத்துக்கிட்டதான். இப்ப நிறைய காரியங்கள் அன்னைக்கு உண்மையான தாழ்மையான என்ன, போலியான தாழ்மையான என்னன்னு தெரியாது. நம்மளை ரொம்ப தாழ்மையா, நெகட்டிவா, எதிர்மறையா, நம்மள ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறது தாழ்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். தேவன் உயர்த்துவார் அப்படின்னா நம்மளை பெரிய ஆள் ஆக்கிடுவாரு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அநேக வார்த்தைகளுக்கு, ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு சரியான பொருளை விளங்கி கொள்றதுக்கு அந்த தேவ மனுஷன் அன்னைக்கு பேசின வார்த்தைகள் இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் பிரசாக் சொல்லுவாங்க, நீங்க வெளிச்சம் பெறாத ஏதோ ஒரு பகுதியில இன்னைக்கு உங்களுக்கு புதுசா வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னா, நீங்க வழக்கமா செஞ்சுட்டு இருந்தது நேத்து வரைக்கும், ஆனா அப்ப அது பாவம்னு உங்களுக்கு தெரியல, இன்னைக்குதான் உங்களுக்கு அது பாவம்னு தெரியுதுன்னு சொன்னா நீங்க தேவனுடைய கிருபையில வளர்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நேற்று வரைக்கும் அது பாவம்னு உங்களுக்கு தெரியல, நீங்க செஞ்சுட்டு தான் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு தான் அது உங்களுக்கு பாவம்னு தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறாரு. அப்ப யூ ஆர் growing in grace. கிருபையில நீங்க வளர்றீங்க. பேதுரு எழுதின நிருபத்துல சொல்லுவார், 2 பேதுரு 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்களேன். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்க என்ன இருக்கு? பட் grow in the grace and knowledge of our Lord and Savior. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலும், அப்புறம் என்ன அவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்ப கிருபையில வளரணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு எப்படி வளர்றது? தாழ்மையில வளரணும். தாழ்மையில வளர்ந்தாதான் கிருபையில வளர முடியும். அப்ப நம்மளால கிருபையில வளர்றதுன்னா நேரடியா வளர முடியாது. கிருபை இருந்தா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். கிருபை இருந்தா பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப கிருபையில வளரணும் அப்படின்னு இங்க எழுதுறாரு பேதுரு, கிருபையில வளருங்க. அப்படி எப்படி கிருபையில வளருது? கிருபைங்கிறது தேவன் தர்றது. அப்ப அதுல நான் எப்படி வளர முடியும்? தாழ்மையில வளர்ந்தா. எந்த அளவுக்கு நான் தாழ்மையில வளர்றேனோ, உண்மையான தாழ்மையில, அந்த அளவுக்கு மெய்யான தேவனுடைய கிருபையில நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை தருகிறார். அவர் தாழ்மையின் இன்னொரு அடையாளம் என்னன்னா, நான் சொன்னேன், நம்மை பற்றியதான சத்தியத்தை ஒரு சின்ன பிள்ளை மூலமா பேசினாலும் சரி, அல்லது மாறுபாடுள்ள மனுஷர்கள் மூலமாக நான் உன்னோடு பேசுவேங்கிறார். வேற பாசைகள் பேசுறவங்க, அதாவது நமக்கு எதிராளிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னா உண்மையான காரியங்களை பேசுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா கொஞ்சம் அரசியல் காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அப்ப எங்க அப்பா என்ன சொன்னே, எதிர்கட்சியினுடைய செய்தித்தாள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எதிர்கட்சி நான் அப்ப கேட்பேன், எனக்கு ரொம்பலாம் தெரியாத அரசியலை பத்தி. நான் கேட்பேன், ஏப்பா நீங்க தானே, நீங்க ஏன் இந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, எதிர்கட்சிக்காரன் தான் நம்முடைய குறைகளை எல்லாம் போடுவான், அதனால நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அவன் சொல்றதையும் படிக்கணும், அதுக்காக வாங்கிட்டு வரேன்பாங்க. அதே மாதிரிதான் நாம
நம்ம பகைக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவங்க, நம்மளுடைய நலம் விரும்பிகள், நம்ம நலன்ல அக்கறை உள்ளவங்க நம்மளை பத்தி ஒரு குறைய சீக்கிரத்துல வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுடைய மனைவி, உங்களுடைய பெற்றோர்கள், உங்க வீட்டுக்குள்ள வச்சு வேணா சொல்லுவாங்க ஒழிய, வெளியில போய் யாருக்கிட்டையும் வெளியில உள்ளவங்கள்ட்ட நம்மளை பத்தி ஒரு தப்பா அல்லது குறையான காரியங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுடைய மரியாதையும் அது பாதிக்கும். அதனால வெளியில சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளை பகைக்கிறவர்கள் அல்லது சத்துருக்கள் அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. அவங்க குறையதான் சொல்லுவாங்க நிறைய சொல்றதை விட. அதனால அப்ப அவங்க மூலமா கூட நான் பேசுவேங்கிறார் ஆண்டவர். பாருங்க, சில நேரத்துல நம்ம ஏதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களாம், இவங்கெல்லாம் பெருசா பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போறாங்க, நாங்க தான் மேன்மை, நம்ம வேற சர்ச்சுக்கு போறவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க, நம்மளை பத்தி இவங்கெல்லாம் என்னமோ பெரிய மெய்யான சத்தியத்தை கண்டுபிடிச்சோம், நாங்க தான் நல்ல சபைக்கு போறோம்ங்கிறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்களா அப்படிம்பாங்க. அப்ப அவங்க மூலமா கூட நான் பேசுவேங்கிறார் ஆண்டவர். மாறுபாடுள்ள மனிதர்கள் மூலமாக நம்மளோட கூட பேச முடியும். அப்ப தாழ்மை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, யாரு நம்மளை பத்தி உண்மையை சொன்னாலும், அது தேவன் வார்த்தையின் மூலமாக சொன்னாலும் சரி, நமக்கு புத்திமதி சொல்லக்கூடிய நம்முடைய நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் நம்மளை சிக்ஷித்து போதித்து புத்தி சொன்னாலும் சரி, நம்மை பற்றி உண்மையான காரியங்களை சொன்னா அவர்கள் இயேசுன்னு ஒத்துக்கிட்டா அவங்களுக்கு தேவன் கிருபை தருவார். அதான் இங்க 1 தெசலோனிக்கேயர் 2 எழுதியிருக்கு. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நீங்கள் அங்கீகரியாமல் போனபடியினால் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? அப்ப நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னன்னா, உண்மையான தாழ்மை இருந்தா இதெல்லாம் உண்மையான தாழ்மை உள்ளவர்களுக்குனான குணாதிசயம். அது யார் சொன்னாலும் சரி, நான் அப்படித்தான் இருக்கிறேன் ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட தேவன் உணர்த்தும் போதெல்லாம் சொல்லுவேன். பிரசாக் இன்னைக்கு கூட ஒரு செய்தியில கேட்டேன், அது என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு நாளைக்கு பல இதுகளை கேட்பேன், டெய்லி டிவோஷனா செய்தியான்னு தெரியல. அதுல பிரதர் சொல்லுவாங்க, அதாவது ஆண்டவரே நான் இந்த காரியத்துல தேரணும் அப்படின்னு சும்மா நீங்க கேஷுவலா ஜெபம் பண்ணா அவங்களுக்கு கிடைக்காது. எப்ப நீங்க ரொம்ப பாரப்பட்டு ஆண்டவரே நான் இதுல எப்படியாவது என்னை விடுதலை ஆக்கிருங்க அப்படின்னு நீங்க உணர்ந்து நீங்க பலவந்தம் பண்றீங்களோ, அப்பதான் தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாரு. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க பாவம்னு உணர்ந்துட்டு மேல இருந்தவரையா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல, ஆனா ஆண்டவரே எனக்கு வெற்றி தாங்க அப்படின்ட்டு ஒரு சுருக்கமா இந்த ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி இல்லை. திரும்ப 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 ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் விழுகிறேன், என்னை ரட்சிங்க ஆண்டவரே, எனக்குள்ள பெருமை இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள மாய்மாலம் இருக்கு ஆண்டவரே, எனக்குள்ள பொறாமை இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட பண ஆசை இருக்கு, என்கிட்ட பாழி இச்சைக்குரிய சிந்தனைகள் இருக்கு, அல்லது உலகத்தினால என் டயத்தை வேஸ்ட் பண்றேன், என் பணத்தை வேஸ்ட் பண்றேன், ஏதோ ஒண்ணு. எந்த காரியத்துல நீங்க அதிகமா விழுகிறீங்களோ அதை குறித்து ஒரு பலவந்தமான திரும்ப திரும்ப ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கும் போதுதான் அந்த உண்மையான தாழ்மை உள்ளவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. லூக்கா 18 ஒரு ஜெபம் பண்றதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு விதவை போய் ஒரு கடவுள் பயம் இல்லாத, மனுஷ பயம் இல்லாத ஒரு நியாயாதிபதி கிட்ட போய் கேட்கறான். என்ன கேட்கறான்னா, என்னுடைய பக்கத்துல உள்ளவங்க எனக்கு இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்க, இது கேட்டு கொடுங்கன்ட்டு. அவர் என்ன உவமை சொல்றாருன்னா, அவர் திரும்ப 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 ஆட்டிக்கிட்டே இருந்ததுனால அவன் நான் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், இந்த விதவை என்னை விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவன் பலவந்தம் பண்ணதுக்காகவாது அவன் செய்வான் அப்படின்னு. அப்ப அது எதை காட்டுது அப்படின்னா, தாழ்மை உள்ளவங்க அவளுக்கு வேற வழியே இல்லை. she was left with no other alternative. அப்ப என்ன செய்யறா, திரும்ப திரும்ப போய் அலற்றா. அப்ப உண்மையான தாழ்மைன்னு என்னன்னா, தேவையை உணர்ந்தவர்கள், என்னால முடியாது, என்னால இதை செஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க. they have lost their self confidence never pleases God. சுயத்தின் மேல நம்பிக்கை உள்ளவங்க ஒரு காலம் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. என்னால் முடியாத ஆண்டவரே அப்படின்னு தன் இயலாமையை உணர்த்து, உம்மால முடியும் ஆண்டவரேன்னு தங்கள் விசுவாசத்தை அறிக்கையிட்டு திரும்ப திரும்ப போய் யார் அலட்டுவான்னா தாழ்மை உள்ளவர்கள் கேட்பாங்க. அந்த தாழ்மை விசுவாசத்தோடு கூட இருக்கிறது. தாழ்மை என்னது, தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையிலையும் போகுது. அது மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப போய் கேட்கிறாங்க. சோ நாம எந்த பாவத்தில் வெற்றி அடையணும்னாலும் இந்த பலவந்தமும் நம்பிக்கையோடு கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா பலவந்தம், இது ரெண்டும் இருக்கும். அது உண்மையான தாழ்மை, அது விசுவாசத்தோடு கூடியது. சரி, இப்ப உண்மையான கிருபைன்னு சொல்லும்போது நான் ரொம்ப அதிகமா பேசல. காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 12ல சொன்னேன், மெய்யான கிருபைன்னு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து அது ஃபுல்லாவே கிருபை குறித்து தான் எழுதுறாரு. நீங்க நிலைத்திருக்கிற கிருபை மெய்யான கிருபை தான் அப்படின்ட்டு. நீங்க வேணும்னாக்க நீங்க சிஎஃப்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா போதும், ட்ரூ கிரேஸ் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா அழகா அதுல 1ல இருந்து அழகா பிரதர் ஒவ்வொரு வசனமா கோட் பண்ணிட்டாரு. அதுல சொன்னக்கூடியெல்லாம் நீங்க வேணாக்கும் 1, 2 நான் உதாரணத்துக்கு சொல்றேன்.
1 பேதுருல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மெய்யான கிருபை உள்ளவங்களுடைய லட்சணம் என்னங்கிறது இங்க எழுதப்பட்டிருக்கு. அதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது 2ஆம் வசனத்தில் எழுதுறாரு, மே கிரேஸ் அண்ட் பீஸ் பி யுவர்ஸ் இன் த ஃபுல்லஸ்ட் மெஷர். அதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா, கிருபையா உண்மையான கிருபையை பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுல தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வர்றாரு. 13ஆம் வசனத்துல 13, 15, 16, 17, 18, 22 அப்படி ஒவ்வொன்னா நான் டிக் பண்ணியிருக்கேன். வசனமெல்லாம் எடுத்த நான் நேரம் ஆயிடும். அதே மாதிரிக்கு 11 மாம்சத்துக்குரிய கிரியைகளை நீங்க விட்டு விலகணும். அப்புறம் 13 மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணும். 17 எல்லா மனிதர்களும் இங்க கணம் பண்ணணும், சகோதரர்களுக்கு அன்பு கூறணும், ராஜாவுக்கு மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு கீழ்ப்படியணும், உங்களுடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படியணும். 18 இது எல்லாமே உண்மையான கிருபை உள்ளவங்க. அதே மாதிரிக்கு 20ஆம் வசனத்துல நாம் பொறுமையா இருக்கணும். யாருக்கு பொறுமையா இருக்கணும்? முரட்டாட்டம் உள்ள மனிதர்களுக்கு கூட மேலான அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படியணும். இப்படிலாம் பண்ணிட்டு அப்புறம் மாதிரி மனைவிமார்களுடைய உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும், புருஷன்மார்களை உங்க மனைவியின் இடத்துல அன்பு கூறணும். இதெல்லாம் என்ன? உண்மையான கிருபை பெற்றவர்கள் இந்த காரியத்தில எல்லாம் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அதான் பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, நீங்க போன வருஷம் எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க, நீங்க உங்க வீட்டுல கூட கேட்டு பாருங்க, சபையில உள்ளவங்கிட்ட கேட்டுப்பாங்கன்னு சொல்லுவார். அதாவது நம்மள நாம கடந்த கால வாழ்க்கையிலிருந்து இப்ப நாம பொறுமையில தேறி இருக்கோமா, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிக்கொண்டே வருகிறோமா, இல்ல அதே நிலைமையில ஏதோ தேங்கி நின்னுட்டோமாங்கிறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து 16ஆம் வசனம், நல்ல மனசாட்சி உள்ளவங்களா இருங்க. அதுக்கடுத்து நீ தீமை செய்து பாட அனுபவிக்கிறத விட நன்மை செய்து பாட அனுபவிங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு எழுதிட்டு கடைசியில தான் சொல்றாரு. அதே மாதிரிக்க 4வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, நீங்க தேவனிடத்துல ஒரு விசேஷித்த கிருபையை பெற்றவங்களால ஒருவருக்கு ஒருவர் சேவகம் பண்ணுங்க. என்ன எழுதியிருக்குனாக்கா, serve one another as good stewards of the manifold grace of God. இப்படிலாம் எழுதிட்டு தான் 5வது அதிகாரத்துல அதுக்கடுத்து 14, 15, 16 நீங்க எல்லாமே ஒரு கிருபையில வளரக்கூடிய மனிதன் என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம வளருவோங்கிறத ஒன்னொன்னா எழுதிட்டு வர்றாரு. நீங்க படிச்சு பாருங்க. அத்தனை அதிகாரத்தையும் எழுதிட்டு 5:12 என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீங்கள் நிலைத்திருக்கிற கிருபை வாசிங்க. 12ஆம் வசனம், 1 பேதுரு 5:12. உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். சோ நீங்க நிலைத்திருக்கிற கிருபை இப்படிலாம் கிருபையை குறித்து அந்த 4 அதிகாரம் எழுதிட்டு 5வது அதிகாரத்துல சொல்றாரு, நீங்க நிலைத்திருக்கிற கிருபை மெய்யான கிருபை தான். இப்படி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு சொன்னா நீங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்து நீங்க ஒருத்தர் கனம் பண்றது, கணவனை கீழ்ப்படுகிறது, மனைவி இடத்துல அன்பு கூறுறது, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, நீங்க இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க நிலைச்சிருக்க கிருபை மெய்யான கிருபை தான் அப்படின்னு. ஸோ இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட காரியம் நேரம் போகிறது. முன்ன என்னன்னா, உண்மையான தாழ்மைக்கும் மாயமான தாழ்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நம்ம உண்மையான தாழ்மையில வளர்றோமா? உண்மையான தாழ்மையில வளர்ந்தோம்னா மெய்யான கிருபையில வளர்றோம். மெய்யான கிருபையில வளர்ந்தோம்னா பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் நம்ம ஜெயம் பெற்றவர்களாக நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். இப்போ உண்மையான கிருபையை பெறணும்னா நேர்மையா நமக்கு நேராக வரக்கூடிய வார்த்தைகள் யார் மூலமா வந்தாலும் சரி, ஆவியானவர் உணர்த்தினாலும் சரி, வசனத்தை படிக்கும் போதோ அல்லது வார்த்தைகளை மற்றவர்களுமா கேட்கும் போதோ கூட நாம நம்மளை தாழ்த்தி, ஆமாண்டவரே நான் இப்படிதான் இருக்கிறேன், என்னை ரட்சிங்க அப்படின்னு பலவந்தம் பண்ணோம்னா மெய்யான தாழ்மையில இருக்கிறோம். மெய்யான கிருபையை தேவன் தருவார். மெய்யான கிருபையில நம்ம வளருவோம். அப்ப மெய்யான கிருபைனா பொய்யான கிருபைன்னு ஒண்ணு இருக்கானா? இருக்கு. இன்னைக்கு நிறைய பொய்யான கிருபையை பத்தி நிறைய பேசுறாங்க. அதை குறித்து யூதா எழுதின நிருபத்துல 24வது வசனத்துல யூதா எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு அதிகாரம் தான் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த கிருபையை they are preaching as a license to sin. அதாவது நீங்க என்ன பாவம் செஞ்சாலும் சரி, தேவன் கிருபையினாலதாங்க ரட்சிப்பு, கிருபையினால கிரியைனால கிடையாது. அதனால நீங்க என்ன கிரியை செய்ய போறீங்க, அதை வச்சு தேவன் உங்களை ரட்சிக்கிறது இல்ல, அவர் கிருபையினாலதான் ரட்சிக்கிறாரு. அப்படி இருக்க நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னாலும் சரி, செஞ்ச பாவத்துக்கு மாத்திரம் அவர் பாடுபடல, நீங்க செய்ய போற பாவத்துக்கு சேர்த்துதான் அவர் பாடுபட்டார். இதெல்லாம் பைபிள் இருக்கான்னு இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா,
நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு ஆண்டவர் மரிச்சிட்டாரு. அப்ப நம்ம எப்ப பாவம் செஞ்சோம்? இப்பதானே நம்ம பாவம் செஞ்சோம். ஒரு 100 வருஷத்துக்குள்ள, இல்ல 50 வருஷத்துல வச்சுங்களேன். இயேசு ஆண்டவர் எப்ப மரித்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மரிச்சிட்டாரு. அப்ப இப்ப பாவிகளா போறோம், பாவம் செய்யறவங்களுக்கு இனிமே வரக்கூடிய சந்ததிக்கு சேர்த்தே அப்ப மரிச்சாருன்னு அர்த்தம். எதிர்கால பாவத்துக்கு சேர்த்துதான் ஆண்டவர் தண்டனையை நிறைவேற்றிட்டாரு. அதத்தான் அவங்க சொல்றாங்க. இதை கேட்கும்போது எப்படிடா கண்ணு திறக்கிற மாதிரி இருக்கேன் இந்த சத்தியம், அப்படிதான் இவங்க நம்ப வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மாத்திரமல்ல, இவங்க மூலமாக சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட போற ஜனங்களுக்காக சேர்த்துதான் நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய மூதாதையர்கள், இவர் சொல்லுவார்ல, லேவியர்ல, லேவியரும் தசமமாக கொடுத்தான் எப்படின்னு கேட்டா, அவன் ஆபிரகாம் கொடுக்கும்போது லேவி ஆபிரகாமுடைய அறையில இருந்தான்ப்பா. அதனால ஆபிரகாம் தசமமாக கொடுத்தா லேவியன் கொடுத்தான். அப்படிதான் முதல் ஆதாம் பாவம் செஞ்சார், அவருடைய வாரிசுகள் தான் நம்ம எல்லாரும். அப்ப கடைசி ஆதாமாகிய இயேசு அந்த பாவத்துக்கு தண்டனையை நிறைவேற்றிட்டாரு. சோ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம எல்லாருக்கும் அது பைண்டிங். முதல் ஆதாம் செஞ்ச பாவத்தினால மனிதர்கள் பாவியலாகவே பிறந்ததுனாலதான் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சதுனால பாவியல் அல்ல, பாவியலாகவே பிறந்ததுனால பாவம் செய்யறோம். பாவம் செஞ்சதுனாலையும் பாவம், பாவிகளாக பிறந்ததுனாலே பாவம். ஒன்னோட ஒண்ணு இணைந்துதான். கோழி முந்தியா முட்டை முந்தியாலாம் சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்துதான். சோ அதே மாதிரிதான் கடைசி ஆதாமாகிய இயேசு எதிர்காலத்துல வர செய்ய போகிற பாவத்துக்கு சேர்த்துதான் பாடுபட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? நீ செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இல்லையா, நீ செய்ய போற பாவத்துக்கு சேர்த்தே உனக்கு தண்டனை ஆண்டவர் செலுத்திட்டாரு. அதனால நீ இனி புண்ணியம்லாம் செய்ய வேண்டியதில்லை, நீ விசுவாசித்தா போ. இதைத்தான் சூப்பர் கிரேஸ் அல்லது ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப பொய்யான கிருபை என்ன அப்படின்னா, என் கட்சியில சேர்ந்துட்டியா, ரைட்டு, உன் மேல என்ன விசாரணையும் கிடையாது, இனிமே கோர்ட்டு கேஸ் எல்லாம். அதான் இவங்க எல்லாம் சொல்றாங்க, இவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்சியை விட்டு பெரிய பாவி ஊழல் குற்றச்சாட்டு போடுவான், இன்னொரு கட்சியில போய் சேர்ந்தாச்சுன்னா அவன் ஆளுங்கட்சியா இருந்தானா அப்படியே கேஸை நிறுத்திடுவாங்க. ராஜா மாதிரி வாழ வந்துட்டு இருப்பான், ஆட்சியிலையும் உட்காருவான். அப்படி எப்படி அவன் அங்கீகரிக்காங்க? அவன் கட்சியில் சேர்ந்தாச்சுல அவ்வளவுதான். அவன் ஞானஸ்தானம் எடுத்து எல்லா பாவம் முக்கிய எடுத்தது மாதிரி இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சி மாறினோடனே ஊழல்வாதியா இருக்கிறவர் நேர்மையாளராக மாறிடுவார். இப்படிதான் இன்னைக்கு பேசுறாங்க. ஏன்னா உலகத்துல அதானே நடக்குது. அதனால ஆனா உண்மை என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை இவர்கள் பொய்யாக மாற்றுகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, they are preaching it as a license to sin. நீ கிறிஸ்தவன் ஆகிட்டா போதும், நீ என்ன பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. உன்னுடைய கிரியையினால ரட்சிப்பு இல்ல, கிருபையினாலதான் ரட்சிப்புன்னு எழுதியிருக்கு. அதனால நீ பாவம் செய்யலாம், நீ அதையெல்லாம் ஒண்ணு கவலைப்படாம பாரு. பாவம் செய்யாம யார் வாழ முடியும்? நீ இயேசுவை மாத்திரம் உன்னுடைய தெய்வமா ஏற்றுக்கொள்ளு, நீ என்ன பாவம் செஞ்சாலும் அவர் உனக்கு மன்னிச்சிருவார். இதுதான் பாவம் செய்யக்கூடிய தூண்டக்கூடியதான காரியம். கிருபைக்கு, மெய்யான கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நீங்க பாவத்தை மேற்கொள்ளும்படி தேவன் உங்களை உயர்த்திடுவார். அதுதான் he will exalt you over sin. ஆனா பொய்யான கிருபையை பெற்றிருந்தா மேலும் மேலும் பாவத்துல செஞ்சு மோசமான நிலைமைக்கு தான் போவாங்க. So sin will be exalted over you and you will be drowning. இன்னும் அதிக பாவம் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கதான் பொய்யான கிருபையை தானே பற்றிட்டு இருக்காங்க. மெய்யான கிருபைக்கு கீழ்பட்டு இருந்தா தானே பாவம் மேற்கொள்ள முடியாது. பொய்யான கிருபையை பற்றி கொண்டா அவங்களுக்கு போதிக்கப்படக்கூடிய வார்த்தையே இன்னைக்கு முரண்பட்டதான உபதேசம். அது என்ன அப்படின்னா, நீ பாவம் செய்யலாம் தெரியுமா, அதை ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. நீ பாவம் செய்யவே வாழ முடியுமா? நல்லா உலகத்தை என்ஜாய் பண்ணு, நீ இயேசு மாத்திர தெய்வம்னு சொல்லு போதும். இருதயத்துல விசுவாசித்து வாய்நாள் அறிக்கையிட்டா உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீ ரட்சிக்கப்பட்டுருவா, முடிஞ்சு போச்சு. அப்ப ரட்சிப்பே ஒன்ஸ் ஃபார் ஆல், அதாவது ஒன்ஸ் சேவ்ட் எவர் சேவ்ட். ஜாக் சொல்லுவாரு, இதுதான் நிறைய பேரை நரகத்துக்கு அனுப்புற உபதேசம் சொல்லிட்டு. அதே தான் அது பொய்யான கிருபைங்கிறது. என்ன? ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட். நீ ஒன்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டீன்னா நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி ஆண்டவர் உன்னை மன்னிச்சிடுவார். நீ கவலையப்பட வேண்டாம், நீ பாவம் செய்யலாம், அப்படித்தானே அர்த்தம். சோ அருமையானவர்களே, மெய்யான கிருபைக்கும் பொய்யான கிருபைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? மெய்யான தாழ்மைக்கும் மாயமான தாழ்மைக்கும் உள்ள வித்தியாசமான நெகட்டிவா நம்மளை காமிக்க வேண்டியது இல்லை. நம்மளை ரொம்ப ஒஸ்டா be a honest valuer. உங்களை குறித்து தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாரோ அதே மாதிரி நேர்மையா நம்மளை நிதானித்து பார்த்து அறிக்கையிடுவதும், நம்முடைய பாவங்களை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது நேர்மையாக ஒத்துக்கொள்வதும். அதுதான் say yes to the sin, yes to the truth. சத்தியம்னா என்ன? உள்ளேயும் வெளியும் ஒரே மாதிரி இருக்கிறது. வெளியே இல்லைங்கிறதுனால உள்ளே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வெளியே பாவம் இல்லை, ஆனா உள்ள இருக்கு.
இந்த பாவத்தினுடைய வேர் இருக்கு. அப்ப தேவன் உணர்த்தும் போது, ஆமாண்டவரே நான் அப்படிதான் இருக்கிறேன், எனக்குள்ள இன்னும் பொறாமை இருக்கு, எனக்குள்ள இன்னும் பெருமை இருக்கு, எனக்குள்ள இன்னும் பொருளாசை இருக்கு, என்னை ரட்சிங்க, என்னை ரட்சிங்க. இதுதான் சேயிங் எஸ் டு த ட்ரூத். அப்ப சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அங்கீகரிக்கிறாருன்னு என்ன அர்த்தம்னா, ஒத்துக்கொள்ளுகிறாருன்னு அர்த்தம். முதல்ல நேர்மை. தாழ்மைக்கு முந்தினது நேர்மை. நேர்மையா இருக்கிறவங்க தான் தாழ்மையா இருப்பாங்க. தாழ்மையா இருக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க. தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் கிருபை தருவார். இப்ப கிருபை பெற்றாதான் பாவம் செய்யாது வாழ முடியும். தேவன் நம் கண்களை திறந்தல்வராக. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்லல, ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய வருகைக்கு எல்லா அடையாளங்களும் நெருங்கி நடக்கக்கூடியதான இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய எங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, மெய்யான சத்தியத்தை அறிந்து மெய்யான தாழ்மையிலும் மெய்யான உம்முடைய கிருபையிலும் நாளுக்கு நாள் வளர, பாவம் மேற்கொள்ளாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரலோகம் எங்களுடைய நோக்கம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திவ்ய சாயலே எங்களுடைய நோக்கம். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய தாசர்கள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த சத்தியத்திலே, இந்த கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. பாவம் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. மாய்மாலுமான தாழ்மையில நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு, பரிசுத்தவான்கள் எங்களுக்கு அறிமுகமாகி இருக்கனால அவர்களை தேவர்களைப் போல நாங்கள் தொழுது கொள்ளாமல் உம்முடைய மெய்யான தாழ்மையில நாங்கள் வளர, உம்முடைய மெய்யான கிருபையை பெற்று பாவம் செய்யாது வாழ, உம்முடைய திருக்குமாரனுடைய சாயலை பெற எங்களுக்கு உதவி செய்வனமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.